வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கோஃப்தா தான் பண்ண போகிறோம். நம்ம வாழைக்காயில் கூட்டு பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், ஃப்ரை பண்ணியிருப்போம், நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன வாழைக்காயாக இருக்குது. உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. அதை ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரக பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இது மாங்காய் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைமாவு போட்டிருக்கேன். கடலைமாவு ரொம்ப போடாதீங்க, 2 ஸ்பூனே போதும். அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம், ஓமம், கொஞ்சமாக வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழை கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைன்றனால வெந்தய கீரை நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கனால நான் ஸ்பூனில் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக நான் கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ கீ கூட ஊற்றிக்கலாம், இல்லை வேறு எண்ணெய் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்புறமா உப்பு போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வாழைக்காயில் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு இதை உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், நான் அது தட்டில் ஒட்டக்கூடாது, இல்லை எண்ணெயில் போட்ட பிறகும் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு அது மேலே லைட்டாக உருட்டி வைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா ஒட்டி பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா உருண்டையுமே உருட்டி அந்த மாவில் பரட்டி வச்சுட்டேன். அடுத்து எண்ணெய் நான் காய வச்சுருந்தேன். அதில் இப்போ எல்லா உருண்டைகளையுமே போட்டுடலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க, ஏன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுத்தமாக வேகவே வேகாது. அப்புறம் உள்ளே ஃபுல்லாக அப்படியே பச்சையாகவே இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நம்ம கோலா உருண்டை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா இது வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை நான் பிச்சு காட்டுறேன். உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டீ கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் கூட இது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா நான் பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட ஒரு 2 சுற்று போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வரணும். ஸோ அதனால தான் வெங்காயத்தை நான் துருவி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா குக் ஆகணும், அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், இதை போட்டுட்டு நல்லா திரும்ப வதக்கி விட்டுருங்க. மசாலாவும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா குக் ஆகணும். இப்போ தக்காளியும் நான் அதே மாதிரி தான் துருவி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா துருவி அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இல்லை, குழம்புக்கு தேவையான அளவுக்கே உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வேகணும், அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா இது குக் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் சுடுதண்ணி ஏற்கனவே காய வச்சுருந்தேன். அந்த சுடுதண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா தான் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த உருண்டை போட்டதுக்கப்புறம் அதுவும் தண்ணியை இழுக்கும். நான் அந்த மசாலா பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அதையுமே இதோட சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபோக் எடுத்து இந்த உருண்டை இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் அது உள்ளே வரைக்கும் இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாலாடை இருந்துச்சு, அதை தான் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் வந்து நம்ம பண்ணுற வெரைட்டி ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.